ஏற்காட்டுல ரோடு எல்லாம் மோசமா இருக்கு, தெருலைட்டு ஒண்ணு கூட எரிய மணிக்கு. இதெல்லாம் யார்கிட்ட கேட்க? நம்ம மெம்பர்கிட்ட கேட்க, வைஸ் பிரசிடண்ட் கேட்க, பிரசிடண்ட் கேட்க, கவுன்சிலர்கிட்ட கேட்கணும். நம்ம பஞ்சாயத்துக்கான நல்ல தலைவர்களையே நம்மளால தேர்ந்தெடுக்க முடியல. நம்ம எப்படி நல்ல எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் இதெல்லாம் எப்படி நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும்? ஒன்னும் தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம தெருக்காண்டி வார்டு நம்பர் நம்ம தேர்ந்தெடுக்கோம். ஆனா வைஸ் பிரசிடண்ட் அவங்க எப்படி தேர்ந்தெடுக்குங்க? நீங்க இவ்வளவா, நீ இவ்வளவா, நீ அதிகம் தரியா, ரைட், நீ தான் வைஸ் பிரசிடண்ட் தேர்ந்தெடுக்கணும். அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? நம்ம தானே தேர்ந்தெடுத்துக்கோம். அப்பனா நம்ம எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெருக்கு அவர் எப்படி நல்லது பண்ணுவாரா, கெட்டது பண்ணுவாரா, அவர் வந்தா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பாட்டு துட்டு வாங்காம தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா நம்ம கேள்வி கேட்டா அவனால பதில் சொல்ல முடியும். நம்ம துட்டு வாங்கிட்டு அவன்கிட்டையும் கேள்வி கேட்க முடியாது, இவங்ககிட்டையும் கேள்வி கேட்க முடியாது. சரி, அதை விட பிரசிடண்ட் கவுன்சிலர் நம்ம கவர் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா நம்ம ஒரு வாட்டுக்கு 200 கொடு 300 கொடுன்னு வாங்கிடலாம். ஒரு வாட்டுக்கு 200 வாங்கி 3000 வாட்டு 6 லட்ச ரூபா ஆயிட்டு. அந்த 6 லட்ச ரூபாய் எப்படி எடுப்பான்? 12 லட்சமா எடுப்பாங்க. அந்த 12 லட்சத்தை இப்ப 12 லட்சத்தை முடிக்காது. என்ன காரணம்னா அடுத்து அவங்க நிக்கணும்னா இதுல இருந்து டபுள் மடங்கு செலவழிக்கணும். இப்ப 6 லட்சம் செலவழிச்சிருக்காங்க, அடுத்து நிற்கும் 12 லட்சம் செலவழிக்கணும். அப்புறம் 12 லட்சம் எப்படி செலவழிப்பான்? இதை எடுத்தாதான் செலவழிக்க முடியும். நம்ம துட்டு வாங்கிட்டு மாட்டு போட்டதே இப்படித்தான் இருக்கும். முதல்ல என்ன செய்யணும்னா 1 ரூபா கூட அவன் வாங்காம அது இந்த இவ்வளவு பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் பண்ணா நீ இந்த வேலையில இரு அப்படின்ட்டு நாங்க தான் உன்னை தேர்ந்தெடுக்கோம். இந்த வேலையை விட்டு பேகிட்டே இருக்கணும் அப்படின்னு கையெழுத்து வாங்கணும். கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டா தான் அவன் நல்லது மட்டும் பண்ணுவான். நம்ம துட்டு வாங்கிட்டு அவன் செலவழிக்க வேண்டிய தேவையில்லை, அவன் துட்டு எடுக்க வேண்டிய தேவையில்லை. அவனுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தா அவன் நல்லது மட்டும் பண்ணுவான். நம்ம துட்டு வாங்கிறோம், அவன் நல்லது பண்ணா எப்படி பண்ணுவான்? ஒற்றுமையா இருந்தா என்னனாலும் சாதிக்கலாம், இப்படினாலும் இருக்கலாம். இப்ப எல்லாரும்